அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வளமுடைய வாழ்வழித்து வையகத்தை காப்பதற்கு வான்மறையை அருளிய வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நன்மக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பு மருளும் பொழியட்டுமாக. மிகுந்தோரே, புனித ரமலானிய பயணம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பயணம், யார் யாரோட பயணம். ஆனால் அல்லாஹ் அருளியிருக்கின்ற அற்புத மாதமாம் புனித ரமலானோடு பயணிக்கிறோம். அதுவும் புனித நிலையிலே அவருடைய கடமையை பல்வகையிலும் ஆற்றுகின்ற வகையில். ஆம், இறைவன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் ஆளுமை மிகுந்தவன். எவருடைய அனாவசிய சிபார்சுகளுக்கும் அல்லாஹ் ஆட்படாதவன். தூய உணர்வோடு செய்யப்படுகின்ற அமல்களையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதான் இஹ்லாஸ். எந்த ஓர் அமலாக இருந்தாலும் இஹ்லாஸோடு, தூய உணர்வோடு, இறைவனுக்காக எனும் அந்த உண்மையான உணர்வுடன் செய்யப்படும் அமல்களே மிக உன்னதமானது. எவ்விதமான லஞ்சங்களுக்கும் ஆட்படாது இவைகளின் தூய சிபாரிசை அல்லாஹு தாலா மன நிறைவுடன் ஏற்றுக்கொள்கிறார். ஆம், நோன்பும் குர்ஆன். எனவேதான் மாதத்திலே நோன்பு இருப்பதுடன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏன் அதற்கான நேரம் எடுத்து ஒதுக்கி வான்மறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். வெறுமனை ஓதிக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, அதன் பொருளில் கவனம் செலுத்த வேண்டும், அதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இது என் இறைவனின் வார்த்தை என உளம் உருகி ஒன்றித்து போக வேண்டும். ஓதாமல் ஓதப்படாமல் வீட்டில் பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற குர்ஆனுக்கெல்லாம் ரமலான் காலத்தில் உயிர் வந்துவிடும். பெண்களும் பெரியவர்களும் சிறுவர் சிறுமிகளும் கூட சிறப்பாக அதை எடுத்து ஓதுவர். அப்போதுதான் குர்ஆனுடைய தூசிகளை தட்டி துடைத்து எடுத்து ஓத துவங்குவர். இதில் ஆண்களை விட பெண்களே முன்னணியில் நிற்பர். சில சகோதரிகள் 3 அல்லது 4 தடவை கூட குர்ஆனை முழுமையாக தமாம் செய்து விடுவர். அல்லாஹ்வின் அருள் மறையில் காட்டப்படும் ஆர்வம் மகிழ்ச்சிக்குரியதாகும். இதற்கான நற்கூலி அல்லாஹ் முழுமையாக தருவார் என்பதில் ஐயமில்லை. இது வரவேற்கத்தக்க பெருமுயற்சியாகும். ஆனால் பலர் 27ஆம் நாளில் நிறைவு செய்து வைக்கப்படும் குர்ஆனை அடுத்த ரமலானுக்குத்தான் எடுக்கின்றனர் என்பதுதான் வருந்தத்தக்க உண்மையாகும். குர்ஆன் என்றாலே ஓதப்பட்டது, ஓதப்பட வேண்டியது, ஓதப்பட்டு கொண்டிருப்பது எனும் முப்பொருளை உள்ளடக்கியதாகும். ரமலானில் சற்று அதிகம் கவனம் செலுத்தி நேரம் எடுத்து ஓதலாமை தவிர ரமலானில் மட்டும்தான் ஓத வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருப்பது ஏற்புடையதல்ல. ரமலானில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்பதால் ரமலானில் மட்டும் ஓதுகின்றனரோ என்னவோ புரியவில்லை. மறையின் ஆரம்ப திருவசனங்கள் ரமலானில் லைலத்துல் கத்ர் இரவில் அருளப்பட்டது. மற்றவை இரவு பகல் ஏனைய நாட்கள் மாதங்கள் இவ்வாறாக 23 ஆண்டுகளில் அருளப்பட்டு நிறைவு பெற்றது. எனவேதான் இனிய நெஞ்சங்களே, அருள் மறையின் திருவசனங்களை ஓதுவதில் இன்பம் காணும் அன்பு நெஞ்சங்களே, தினமும் அதிகாலை பொழுதில் சுபுகுக்கு பின்பு ஒரு பக்கம் மட்டும் ஓதி வாருங்கள். நிரந்தரமாக தினமும் ஓதுங்கள். ஏனெனில் அமல்களில் சிறந்தது குறைந்த அளவாயினும் நிரந்தர அமலாகும் என்பது அண்ணல் நபிகளாரின் அழகிய பொன்வாக்கு. அருமையான அறிவார்ந்த தர்ஜமாக்கள், மொழியாக்கம், தஃசீர்கள், விரிவுரைகள் நம் அன்னை தமிழ் மொழியில், அமுத தமிழ் மொழியில் வெளிவந்திருக்கின்றன. உலகத்தின் அத்தனை மொழிகளிலும் அருள்மறை குர்ஆன் வெளிவந்திருக்கின்றன. அதனையும் படித்து வாருங்கள். ஒரு பக்கம் ஓத வேண்டும், அதற்கான விளக்கத்தை படிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் குர்ஆனின் கருத்தோட்டத்தை, இறைவனது உள்ளடக்கிய கட்டளைகள், குர்ஆனின் அறிவிஞான கருத்து கருவூலங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இறை மறையின் முழுமையான பயனை அடைய முடியும். நீங்களும் செய்யுங்கள்.
உங்கள் வீட்டாரையும் செய்ய தூண்டு. உங்கள் நண்பர்களிடமும் நீங்கள் சந்திக்கும் அன்பர்களிடமும் சொல்லுங்கள். மறக்க மாட்டீர்களே. மறதி அறிவு வளர்ச்சிக்கு பகையாகும். உண்மையிலேயே மறந்துவிடக்கூடாது. இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம் என்பதை எவரும் அறிந்து கொள்ளலாம். ஒரு மார்க்கத்தின் பிரதான சிறப்பு அம்சம் அதன் வழிபாடுகள், வணக்க முறைகள் தான். அதனுடைய அடிப்படை கொள்கை தான். இஸ்லாத்தை பொறுத்தவரை இவைகளில் முறையான நெறிமுறைகள் இயற்கையாகவே அமைந்துள்ளன. ஏனெனில் இஸ்லாம் இயற்கை மார்க்கம் அல்லவா, இறைவனின் தூய நெறி அல்லவா. தொழுகையும் நோன்பும் உடலாலும் உள்ளத்தாலும் ஆற்றப்படும் வணக்கமாகும். ஜக்காத்து பொருளால் செய்யப்படும் இபாதத்தாகும். ஹஜ்ஜு உடலாலும் பொருளாலும் நிகழ்த்தப்பெறும் அமலாகும். இவ்வாறு அனைத்து அம்சங்களாலும் இபாதத் செய்யப்படுகின்றன. குறை கூற முடியா வண்ணம் வணக்க வழிமுறைகளால் மார்க்கம் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது அல்லாஹ்வின் மார்க்கம். இனிய பண்பாளர்களே, இந்த புனித ரமலான் இறை மார்க்கத்தை அறிவதில் நமக்கான ஆர்வத்தை, அந்த அழைப்பு பணியிலே நாம் ஈடுபடுகின்ற அந்த உணர்வை உள்ளார்ந்த செய்திகளை நமக்கு சொல்லியிருக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவன் அந்த தூய உணர்வுகளை தந்து இறைமறை குர்ஆனை அறிந்துணர்ந்து விளங்கி பின்பற்றி வாழும் பேற்றை நம் அனைவருக்குமே வழங்குவாராக. இறைவா, எங்களுடைய இனிய தலைவா, அமல்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். பலவீனமானவர்கள், மறதியாளர்கள், தவறு செய்கின்றவர்கள், உன்னை இல்லாமல் யாரிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்போம்? உன்னை இல்லாமல் யாரிடத்தில் நாங்கள் பிழை பொறுக்க தேடுவோம்? இறைவா, நம்முடைய பாவங்களை, எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. எங்களின் தேவைகள் நிறைவேற்றுவாயாக. பரிசுத்தமான புனித ரமலானின் அனைத்து நற்பேறுகளையும் எங்களுக்கு நீ வழங்குவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.